ஆட்சியாளர்கள், நரேந்திர மோடியுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார், நாங்கள் 400 தொகுதிகளை வெற்றி பெற்றால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் என்று ஆனந்த் ஹெக்டே அவர்கள் சொல்லுகிறார். நாங்களும் 450 பாராளுமன்ற உறுப்பினருக்கு மேல் அந்த பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறோம். அன்னை இந்திரா காந்தி இறந்தவுடன் தேர்தல் வந்தபோது தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் தலைமையில ஒரு மிகப்பெரிய ஆட்சி அமைந்தது. இந்தியாவில் கண்டிராத வெற்றி, வரலாறு காணாத வெற்றி. 450 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றோம். ஆனால் அப்பொழுதெல்லாம் நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம், இதை மாற்றுவோம், அதை மாற்றுவோம், இந்திய மக்களுக்கு எதிரான ஒரு செயலை கூட செய்தது கிடையாது. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு சொல்லுகிறார், இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் வாழ்வதற்கு எந்தவித முகாந்திரமும் தகுதியும் இல்லை. முதலில் கிறிஸ்தவர்களை தாக்கினார். கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம், அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் எல்லாம் உடனே அதற்கு பதிலடி கொடுத்தன. கிறிஸ்தவர்களை தொடவில்லை, இஸ்லாமியர்களை பிடித்துக் கொண்டார். எதற்காக என்ஆர்சி, சிஏஏ போன்ற சட்டங்களை ஏற்றுகிறார்கள்? இந்த நாட்டிலே அமைதியின்மையை ஏற்படுத்த வேண்டும், அமைதியை சீர்குலைக்க வேண்டும். இந்த நாட்டில் யாரும் நிம்மதியாக வாழக்கூடாது, மகிழ்ச்சியாக வாழக்கூடாது, சர்வாதிகார போக்கில் ஆட்சி நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து மோடி 9.25 ஆண்டுகளாக ஒரு பாசிச ஆட்சியை நடத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுது ஒரே நாடு ஒரு தேர்தல் என்று வல்லுநர் குழுவுடைய பரிந்துரையை இன்று நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உதாசீனப்படுத்துவார்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சீரழிப்பார்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தகர்த்து எறிவார்கள். அப்பொழுது இந்தியாவில் எந்த ஆட்சி நடைபெறுகிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கெல்லாம் மோடி இதுவரை வாய் திறக்கவில்லை. எப்படியாவது உண்மைக்கு புறம்பான வாக்குறுதிகளை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து மக்களை ஏமாற்றி 15 லட்சம் ஒரு வாக்காளருக்கும் 15 லட்சம் கொடுப்போம், நாங்கள் வந்தால் பெட்ரோல் விலையை பாதியாக குறைப்போம், டீசல் விலையை பாதியாக குறைப்போம், இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அமெரிக்க நிகராக நாங்கள் உயர்த்தி செல்லுவோம், தேனும் பாலும் இந்தியாவில் ஓடும், ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த மோடி அவர்கள் இவிஎம் மிஷினிலே கைய வைக்கிறார்கள். வாக்குச்சாவடியில வாக்களிக்க போகும் பொழுது பெரியவர்களை, படிப்பறிவில்லாதவர்களை, வட மாநிலங்களை அந்த வாக்குகளை பிடிங்கி இவர்கள் வாக்களிக்கிறார்கள், இவர்கள் பொத்தானை அழுத்துகிறார்கள். அப்படி என்றால் சர்வதிகாரம் மோடி ஆட்சியில தலை தூக்கி இருக்கிறது. சண்டிகாரில மேயர் தேர்தல், அந்த மேயர் தேர்தலில ஜனநாயக முறைப்படி வாக்களிக்கிறார்கள். அந்த தேர்தல் ஆணையர் அதிகாரி அதையெல்லாம் செல்லாததாக ஆக்கும் காட்சியை வீடியோவிலே நாம் எல்லாம் பார்ப்போம். உச்சநீதிமன்றம் தலையிட்டது. மோடி ஆட்சியில எப்படிப்பட்ட ஒரு பாசிச சர்வதிகார ஆட்சி நடக்கிறது என்பது அதுவும் ஒரு முன்னுதாரணம். உச்சநீதிமன்ற தலையிட்டு தன்னுடைய சட்டத்தின் பரிபாலன வழியாக மேயர் தேர்தல் செல்லாது, நீங்கள் செல்லாத ஆக்கிய வாக்குகள் எல்லாம் எதிர்கட்சிகளுக்கு தான் செல்லும் என்று அங்கே மேயர் தேர்தலை ரத்து செய்து புதிய மேயரை அங்கே நியமித்தார்கள். எவ்வளவு பெரிய அவமானம்! இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு மோடி எப்படி ஆட்சியில் அமைக்கிறார்? தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு இடத்தில் ரயில் விபத்து நடந்தது. அன்றைய ரயில்வே துறை அமைச்சர் ஓவி அழகேசன், ஒரு இயற்கையான விபத்து, இந்த விபத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று காங்கிரஸ் தலைவர் மந்திரி பதவியை ராஜினாமா செய்தார். ஆக உச்சநீதிமன்றம் தொடர்ந்து இப்படிப்பட்ட அநியாயங்களையும் அவலங்களையும் சுட்டிக்காட்டி தீர்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மோடி ராஜினாமா செய்வாரா என்றால் ராஜினாமா செய்ய மாட்டார். ஏனென்றால் அவர் ஜனநாயகவாதி இல்லை, சர்வதிகாரியாக செயல்படுகிறார். ஆகவே மோடி அவர்களுக்கு தேர்தல் வர வர பயம் தொடங்கிவிட்டது. எதை தின்னால் பித்தம் தெரியும் என்று தெரியவில்லை அவருக்கு. தொடர்ந்து உளறுகிறார், உண்மைக்கு புறமான செய்திகளை வாரி இறைக்கிறார். அப்பொழுது 2014 தேர்தலில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் உண்மைக்கு புறமான வாக்குறுதி, மக்களை ஏமாற்றும் வாக்குறுதி. இப்பொழுதும் படையெடுக்கிறீர்கள். தமிழக மக்கள் ஏமாறுவார்களா, வாக்களிப்பார்களா என்று ஒருபோதும் மோடி அவர்களே, தாமரை தமிழ்நாட்டில் மலரவே மலராது. நீங்கள் ஏமாந்து போகிறீர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.